வணக்கம். வெல்கம் டு சுபாஸ் புக்ஸ் இன் தமிழ். விடுதலை புலிகளுடைய பாடல் ஒன்று இருக்கும். ஈழம் எங்கும் தமிழன் குருதி, சொந்த நாட்டில் அவன் பேர் அகதி அப்படின்னு. இந்த வரிகள் கடத்த நினைக்கிற வலிய இந்தியா மாதிரி போரையே பார்க்காம பல தலைமுறைகளா வாழ்ந்த நம்மை போன்ற மக்களால முழுமையா உணர முடியுமா அப்படின்னு நான் நினைப்பேன். நாம போற தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் புத்தகங்கள் மூலமா, இலக்கியங்கள் மூலமா, சினிமாக்கள் மூலமா தான். நாம போர் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்கவோ அல்லது கடத்தவோ அதை பத்தி பேசவோ முயற்சி பண்ணும் பொழுது வீரம், தியாகம், துரோகம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்குள்ள அதை அடைச்சு விவரிக்க முயற்சி பண்றோம். ஆனா அங்க அந்த மண்ல வாழ்ந்த ஒரு பெண் போராளி போர் அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா அவலம். அவங்க சொல்றாங்க, ஒரு பிடி சோறு இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பால்மா இல்லாம, காலூன்றி நிற்க ஒரு இடம் இல்லாமல், அப்பாடான்னு ஒரு நிமிஷம் மூச்சு எடுக்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை. அதுதான் போர்க்களம் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படின்னு. இலங்கையில நடந்த போரா இருக்கட்டும், அல்லது காசாவில் பாலஸ்தீன்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற போரா இருக்கட்டும், உக்ரைன்ல, காங்கோல, உலகத்துல எந்த இடத்துல எந்த மொழி பேசக்கூடிய எந்த இன மத மொழி சார்ந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை நடந்தாலும், அங்க ஒரு சண்டை போர் நடந்தாலும், அங்க துப்பாக்கி சத்தம் கேட்டாலும், அதுல என்ன அரசியல் காரணங்கள் அதுக்கு பின்னாடி இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் சரி செஞ்சிருந்தாலும், அவங்க நியாயங்கள் வச்சிருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய, எளிய மக்களுடைய, அவங்க அனுபவிக்கக்கூடிய அவல வாழ்க்கை இப்படிப்பட்டதா தான் இருக்கு. இதே மாதிரி மனிதகுலம் சந்திக்காத அல்லது மனிதகுலம் எழுதி வைக்காத, வரலாற்றுல பதிவு செய்யாத ஒரு பேரவலமான வாழ்க்கை ஜெர்மனியில 1940கள்ல ஹிட்லருடைய ஆளுகையின் கீழே இருந்த யூதர்களுக்கு நடந்தது. அந்த யூதர் ஒருத்தர் அதை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அவருடைய அவல வாழ்க்கையை பத்தி. அந்த புத்தகத்துக்கு அவர் என்ன தலைப்பு வைக்கலாம், என்ன தலைப்பு வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் அந்த புத்தகத்துக்கு வச்சிருக்கக்கூடிய தலைப்பு த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த், உலகின் மிக மிக மகிழ்ச்சியான மனிதன் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு. இன்னைக்கு சுபாஸ் புக்ஸ் இன் தமிழ்ல ஹிட்லருடைய வதை முகாம்ல தன்னுடைய இளமை காலத்தை கழித்த, தன்னுடைய பெற்றோர்களை அந்த விஷவாயு அறையில மரணத்துக்கு கொடுத்த, ஒவ்வொரு நாளும் மரணம் துரத்தின ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, இது வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வாழ்ந்த ஒரு மனிதர் எடி ஜாக்கு. அவர் எழுதின த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த், உலகின் மிக மகிழ்ச்சியான மனிதன் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புத்தகம் ஹிட்லருடைய அரசியலையோ அல்லது யூதர்களுடைய அரசியலையோ பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகம் இல்லை. ஒரு தனி மனிதராக அவருடைய வாழ்க்கையை இது எப்படி பாதிச்சுது அப்படிங்கிறத பத்தியும், அதுல இருந்து மீண்டு வந்த ஒருத்தர் அல்லது உயிர் தப்பி வந்த ஒருத்தர். ஏன்னா இந்த ஹிட்லருடைய வதை முகாம்ல வாழ்ந்தவர்களுக்கு சராசரி ஆயுட்காலமே 7 மாதங்கள் தான். 7 மாதம் ஒருத்தர் உயிரோட இருந்தாலே பெரிய விஷயம். அதை தாண்டி கொஞ்சம் உயிரோட இருந்து தப்பிச்சு வந்தவங்க வெகு சில பேர் தான். 60 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்த ஒருத்தர், கண் முன்னாடி பெற்றோர்கள் கொல்லப்பட்டதை பார்த்த ஒருத்தர், அவருடைய வாழ்க்கை அங்க எப்படிப்பட்டதா இருந்தது, எப்படி இந்த இடத்துக்குள்ள அவர் போனாரு, எப்படி அங்க இருந்த யூதர்களுடைய வாழ்க்கை இருந்தது, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்து வாழ்ந்து தப்பிச்சு வந்த ஒரு மனிதன் தன்னை உலகின் மகிழ்ச்சியான மனிதன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஒற்றை செய்தி என்ன, எப்படி அவர் தன்னை உலகின் மிக மகிழ்ச்சியான மனிதர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் இந்த புத்தகம், அல்லது அப்படிங்கிற அந்த மெசேஜ்க்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க, நிறைய ஆசிரியர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம குறிப்பா உங்க பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். 1920வது வருஷம் கிழக்கு ஜெர்மனியில நம்மளுடைய ஆத்தர், நம்மளுடைய புத்தகத்தின் ஆசிரியர் ஏப்ரஹாம் சாலமன் ஜாக்குபோவிக்ஸ் அப்படிங்கிற பேரோட பிறக்கிறார். நம்மளுக்கெல்லாம் அந்த பேரை கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால அவரோட பேரை எடி அப்படின்னு வச்சுக்கிறாரு. நம்ம எடினே அவர் கூப்பிடலாம் அப்படின்னு அவரே இந்த புத்தகத்துல சொல்றாரு. இவர் ஒரு மத்திய தர வர்க்க குடும்பத்துல பிறந்தவர். அவரோட அப்பா ஒரு
ரேடியோ தொழில்நுட்பத்துல வேலை செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. அவங்க குடும்பத்துல எல்லாருமே நாட்டு பற்றாளர்கள் அப்படின்னு சொல்றாரு இவரு. அவருடைய தாத்தா, அவருடைய அம்மா வழி தாத்தாவும் அவருடைய மாமாவும் உலக போர்ல ஜெர்மனிக்காக பங்கேற்று உயிர் நீத்தவர்கள். சோ நாட்டுப்பற்று உள்ள குடும்பமா தான் இவங்க இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எப்பொழுதுமே நம்ம முதல்ல ஜெர்மானியர்கள், ரெண்டாவதும் ஜெர்மானியர்கள், மூணாவது நாம யூதர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காங்க. இவங்க ஒரு சராசரியான குடும்பம், சராசரியான அப்பா அம்மா. நல்லபடியா இருக்கணும், நல்லா படிக்கணும், ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும், உன்னால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும், நீ இங்க எப்பவுமே உங்ககிட்ட இருக்கிற உணவை பகிர்ந்துதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காங்க. தங்களுடைய மகிழ்ச்சிங்கிறது தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இருந்து தன்னுடைய குடும்பத்தை வளர்க்கணும், கட்டமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சராசரியான எண்ணம் உடைய ஒரு மனிதர்கள், ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பையன் அப்படியே வளர்ந்து வரும்போது ஜெர்மனி ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்குது. போர்ல தோத்து போறாங்க ஜெர்மனி. அதனால பெரிய பொருளாதார பின்னடைவு நாட்டுக்குள்ள ஏற்படுது. சோ இவங்க ஒரு மத்திய தர குடும்பமா இருந்தா கூட இவங்களாலேயே ஒரு உணவு கூட வாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு வறுமையான ஒரு சூழல். அதுதான் அந்த நாடு பூராமே அதுதான் நிலைமை. இன்னும் சொல்ல போனா பெரிய பணக்காரர்களுக்கு கூட உணவு வாங்குறதுக்கு வழி இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு ஜெர்மனியோட பொருளாதாரம் அப்ப அடிபட்டு கிடக்கு. எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, இவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு சம்பவத்தை இவர் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு 13 வயசு ஆகும் பொழுது இவருடைய 13வது பிறந்த நாள் போது அவரோட அப்பா இவர்கிட்ட கேட்கிறாரு, உன்னோட பிறந்த நாளுக்கு பரிசா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இவர் எனக்கு ஒரு பாக்கெட் ரொட்டியும் 6 முட்டையும் வேணும் அப்படின்னு கேட்டாராம். சோ ரொட்டி, முட்டை, பால் இதெல்லாம் கூட ஒரு கிடைத்திருக்கிற அபூர்வ பொருள்கள். ஒருத்தருக்கு பிறந்த நாள்னாலோ கல்யாணம்னாலோ அவங்களுக்கு நம்ம இதை பரிசா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை நிலவிய சமூகம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. சோ அவங்க அப்பா அந்த மாதிரி ரொட்டியும் முட்டையும் கூடவே ஒரு அன்னாசி பழமும் வாங்கிட்டு கொடுக்குறாரு. இவர் அதை தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்திருக்கு. ஏன்னா உணவே கிடைக்காத ஒரு சமூகத்துல ஒரு ரொட்டியும் ஒரு முட்டையும் பெரும் மகிழ்ச்சியை தானே கொடுக்கும். இப்ப இந்த பெரும் நெருக்கடியும் வறுமையும் மக்களுக்கு பெரிய கோபத்தை கொடுக்குது. அந்த கோபம் அப்படியே அங்க இருந்து அரசாங்கத்தின் மேல திரும்புது. சோ இந்த அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு மக்கள் நினைக்க தொடங்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு எதிர்கட்சியாக எழும்பினதுதான் ஹிட்லருடைய நாஜி பார்ட்டி. அவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருந்தது. ஆமா பாருங்க, இந்த அரசாங்கத்தினாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது, அதனால எங்களை நீங்க அடுத்ததா ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க இதுல இருந்தெல்லாம் உங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது எப்படி காப்பாத்துவீங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்ததா வரும் இல்லையா? அந்த நேரத்துல மக்களுடைய கோபத்துக்கு ஒரு தீனி போட வேண்டிய நிர்பந்தம் ஹிட்லருக்கும் அவருடைய நாஜி பார்ட்டிக்கும் எழும்புது. சோ இந்த கோபத்தை எல்லாம் மடைமாற்றி ஏதாவது ஒரு பக்கம் கொண்டு போய் குவிக்கணும், இல்லைன்னா நாம ஆட்சிக்கு வரும்பொழுது இது நம்ம மேலதான் குவிஞ்சிரும் அப்படிங்கிற அந்த சமூக உளவியல் ஹிட்லருக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால அங்கிருந்த மிக 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 சிறுபான்மை மக்களான, எண்ணிக்கையினால ரொம்ப ரொம்ப குறைவா இருந்த மக்களான யூதர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அவங்க மேல கோபத்தை திருப்பி விடுறாரு. அதுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு. இது ஹிட்லர் மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும் போது, ஒரு நெருக்கடி சூழ்நிலையில அதிகாரத்தை கையில எடுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே, தான் ஒரு ஹீரோவாகணும், தான் இங்க எல்லா மக்களாலையும் மதிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே அந்த மக்களுக்கு ஒரு எதிரியை கொடுக்கணும். பாருங்க, இவன் தான் உங்களோட எதிரி அப்படின்னு காமிச்சு கொடுத்தாதான் இந்த எதிரிக்கு எதிராக உங்களை காப்பாத்த வந்த, இந்த எதிரிகிட்ட இருந்து உங்களை காப்பாத்த வந்த அந்த தலைவன், அந்த ரக்ஷகன் நான் தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண முடியும். இதுதான் உலகம் பூராவும் நடந்துட்டு இருக்கு. இவங்க பெரும்பாலும் ஒரு சிறுபான்மை கூட்டத்தை தான் எப்போதுமே ஒரு எதிரியா முன்வைக்கிறாங்க. அந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இந்த சிறுபான்மை கூட்டம் தான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இலங்கையில நடந்தது, இதுதான் உலகம் பூராவும் நடக்குது. சோ அதே விஷயத்தை தான் ஹிட்லரும் முன்னெடுக்கிறாரு. இங்க உள்ள யூதர்கள் இவங்கதான் நம்மளோட வளங்களை எல்லாம் கொள்ளடிச்சிட்டாங்க, இவங்கதான் எல்லா கல்வியையும் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிக்கிறாங்க, இவங்க மட்டும் படிக்கிறாங்க, இவங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்கள பாருங்க எவ்வளவு பேர் விஞ்ஞானிகளா இருக்காங்க, மருத்துவர்களா இருக்காங்க, வக்கீல்களா இருக்காங்க, இவங்களாலதான் நாம இப்படி அழிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த யூதர்கள் பலவித
மாய தந்திரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்கு இருந்து இன்னொரு ரூமுக்கு பறந்துதான் போவாங்க. இவங்க பலவிதமான ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சித்து வேலைகள்லாம் செய்யக்கூடியவங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு. அதையும் தாண்டி ஒரு பிரச்சாரம். அப்பயும் மனிதர்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னப்பா இப்படி சொல்ற, நம்ம பக்கத்து வீட்டுல தானே அவங்க இருக்காங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அதனால இந்த யூதர்கள் பிறப்பினாலே இவங்க ஒரு மோசமானவர்கள், இவங்க மனிதர்கள் இல்ல, இவங்க கரப்பாம்பூச்சிகள், இவங்க எலிகள், அந்த மாதிரி தான் நீங்க இவங்களை பார்க்கணும். ஒரு கரப்பாம்பூச்சியையும் யூதனையும் பார்த்தா நீ யூதனை தான் முதல்ல அடிக்கணும். இந்த மாதிரியான பிரச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட சொல்லி அந்த மனநிலைய சாதாரண மக்கள், சாதாரண ஜெர்மானிய மக்களுடைய மனநிலையை யூதர்களுக்கு எதிராக திருப்புவதற்கு ஹிட்லரால முடிந்தது. ஏன்னா இது அந்த ஒரு சமூக உளவியல். நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையோட அடி ஆழம் என்ன அப்படின்னு தேடி போய் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இல்லை. இப்போ கோவிட் வந்தப்ப கூட பாத்தீங்கன்னா, கோவிடுக்கெல்லாம் காரணம் சைனாக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அது பெரும்பாலானவங்களுக்கு அந்த விளக்கமே போதுமானதா இருந்தது. ஆனா அதை தாண்டி நீங்க போய் கோவிடுங்கிறது ஒரு வைரஸ் கிருமினால வருது, ஒரு வைரஸ் கிருமி எப்படி தெரியுமா இனப்பெருக்கம் பண்ணோம், 2 விதமா இனப்பெருக்கம் பண்ணோம், லைட்டிக் சைக்கிள்னு ஒண்ணு இருக்கு, லைசோஜெனிக் சைக்கிள்னு ஒண்ணு இருக்கு, அது இப்படிதான் நம்ம செல்களுக்குள்ள போய் இப்படிதான் மரபணுவை மாற்றுது, அல்லது இப்படிதான் நம்மளுடைய செல்லுடைய இயக்கத்தை மாற்றி இப்படிதான் நோயை கொடுக்குது, அப்படிலாம் விளக்கமா நீளமா சொல்லிட்டு இருந்தா அது கேட்கறதுக்கு யாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, கேட்கறதுக்கு நேரமும் இல்லை. ஸோ யாராவது ஒரு மனிதர் மேல அந்த பழியை போட்டுட்டோன்னு சொன்னா நம்ம கோபத்தெல்லாம் அவன் மேல போட்டுடலாம், அவனை பிடிச்சி திட்டி விட்டுடலாம். அது நமக்கு ஒரு அது நிறைவு கொடுக்குது, படா அவனாலதான் பிரச்சனை, அவன் ஒழிஞ்சான்னா இந்த பிரச்சனை ஒழிஞ்சிடும் அப்படின்னு. அதேதான் இங்க ஜெர்மனிலையும் நடந்தது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யூதர்கள் தான் காரணம், இந்த யூத இனத்தை ஒழிச்சுட்டா நம்ம எல்லாம் மேல வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை, அந்த மனநிலைக்கு அங்க இருக்கிற மக்களை தயார்படுத்துறாரு ஹிட்லர். நம்ம எடிக்கு ஒரு 13 வயசு ஆகிற அந்த காலகட்டத்துல ஹிட்லர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. அவர் ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாரு. அது என்னன்னா, யூதர்கள் யாருமே இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, கல்லூரிக்கு போகக்கூடாது, பாடம் படிக்க கூடாது, அவங்க மருத்துவராவோ வக்கீலாவோ அல்லது எந்த கல்வி சார்ந்த துறைகள்ல அவங்க இயங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த எல்லா லைசன்ஸும் கேன்சல். அவங்க யாருமே இனிமேல் அந்த விஷயங்களை பண்ணக்கூடாது, மருந்து பரிந்துரைக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க கெமிஸ்டா இருந்தாலும் எதுவுமே பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது யூதர்கள் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுறாரு. ஸோ இந்த பையன் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, எப்போதும் போல நம்ம எடி. அங்க இல்லப்பா இனிமேல் நீ இந்த ஸ்கூலுக்கு வர முடியாது, உன்னை இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எடுத்துட்டோம், உன்னை மட்டும் இல்ல எல்லா யூதர் பசங்களையும் பள்ளிக்கூடத்துல இருந்து நாங்க விலக்கி வைக்கிறோம், இனிமேல் உங்களுக்கு கல்வி கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா எடியோட அப்பா, இந்த சமூகம் எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனால இவர் சில போலி பேப்பர்ஸ் ரெடி பண்றாரு. அதுல எடியோட பேரை மாத்தி வால்டர் அப்படிங்கிற ஒரு காணாம போன ஒரு பையனுடைய அடையாளங்களை எடுத்து அந்த பையனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு இந்த எடிக்கு ஒரு போலியான ஒரு அடையாளத்தை தயார் பண்ணி இன்னொரு கல்லூரியில கொண்டு போய் எடியை சேர்த்து விடுறாரு. அது ஜெர்மனியுடைய மிக மிக உயர்ந்த ஒரு தொழில்நுட்ப கல்லூரி. ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் எடியை சேர்த்து விட்டுட்டு வராரு. இனிமேல இருந்து எடியோட பேர் வால்டர், இவன் ஒரு அநாத பையன் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுறதுனால அவருடைய யூத அடையாளங்கள் எதுவுமே அங்க இல்லாம போயிடுது. ஸோ இதுல ஒரு மிக முக்கியமான நெருக்கடி என்னன்னா, அங்கிருந்து 7 வருஷ காலம் அந்த இடத்துலதான் இருந்து எடி படிக்கிறாரு. இவரால அவருடைய பெற்றோர்களை பத்தி நண்பர்கள் கிட்ட பேசவும் முடியாது, பெற்றோர்கள் பணம் இவருக்கு அனுப்பவும் முடியாது, பெற்றோர்களுக்கு இவர் லெட்டர் எழுதுறதோ இல்லை அவங்க இவருக்கு லெட்டர் எழுதுறதோ எதுவுமே முடியாது. ஏன்னா எதை பண்ணாலும் அது வெளியில தெரிஞ்சு போயிடும், இந்த பையன் ஒரு யூத பையன் அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப கால இடைவெளியில இவர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போய் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் எப்பொழுதாவது அவருடைய பெற்றோர்களுக்கு இவரால் பண்ண முடியுது. அவ்வளவுதான் அந்த சின்ன பையனுக்கும் அவங்க பெற்றோர்களுக்குமான தொடர்பு. ஸோ அந்த இடத்துல இந்த பையன் நல்லா படிக்கிறான், எப்பவுமே நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவனா இருக்கிறதுனால அங்கேயும் நல்லா படிச்சு இவன் யூனியன் அப்படின்னு சொல்றாங்க. யூனியன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அந்த யூனியன்ல ஒரு மெம்பர் ஆக முடியும். ஸோ அந்த இடத்துக்கு இந்த பையன் தேர்வாகிறான். அவனுடைய 20வது வயதுல தன்னுடைய கல்வியை பூர்த்தி பண்றான், யூனியன்ல போய் மெம்பர் ஆகிறதுக்கும் இவன் தேர்வாகிறான்.
அப்படி போய் அவன் யூனியன்ல மெம்பர் ஆகி அந்த சர்டிபிகேட்டை வாங்குற அன்னைக்கு பார்த்தா அந்த பையன் அப்படியே கதறி அழுதுட்டானான். அந்த ஆசிரியருக்கு அது கொடுத்த அந்த ப்ரொஃபஸருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்பா அழுவுற, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. ஆனா இவருக்கு என்ன மனசுக்குள்ளன்னா, நான் இந்த மாதிரியான விருதெல்லாம் வாங்குறத பாக்குறதுக்கு என் அப்பா அம்மா கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாரு. இவர் படிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. ஒரு மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனில இவர் அந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநரா இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த நேரத்துல இவர் அந்த 7 வருஷமும் அந்த கல்லூரிக்கு உள்ளேதான் இருந்திருக்காரு. அந்த கல்வி நிலையத்துக்கு உள்ளேதான் இவரோட வாழ்க்கை. அதனால வெளி உலகத்துல என்ன நடக்குது, அங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் போயிட்டு இருக்கு, யூதர்களுக்கு என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, சாமானிய மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, இது பத்தின ஒரு புரிதல்லாம் அவருக்கு கிடையாது. சோசியல் மீடியா, டிவி எல்லாம் இல்லாத ஒரு காலம் இல்லையா. சோ அவருக்கு எதுவும் அதை பத்தின ஒரு புரிதல் எதுவுமே இல்லை. ஆனா அவரு என்ன நினைக்கிறாரு, அவர் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேர போறோம், வேலைக்கு சேர போற முன்னாடி அவங்க அப்பா அம்மாவுடைய 20வது கல்யாண நாள் வருது. அப்ப சரியா நவம்பர் 9ஆம் தேதி 1938வது வருஷம் கல்யாண நாளுக்கு மட்டும் அப்பா அம்மாவை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பி ஒரு ட்ரெயின்ல ஏறி இவரோட ஊருக்கு போறாரு. அதுதான் இவரோட வாழ்க்கையில இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அது வரைக்கும் இவர் ஒரு வால்டருங்கிற அடையாளத்தோட இருக்காரு. இவர் யூதருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால உண்மையிலே யூத மக்களுக்கு நடக்கிற பிரச்சனை என்னன்னு இவருக்கு தெரியாது. இவருக்கு அந்த பிரச்சனை எதுவுமே நடக்கல. இவர் ரயில் எடுத்து அவரோட கிராமத்துக்கு போய் சேரும்போது இரவாயிடுது. அங்க போய் பார்த்தா அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா அவரோட தங்கை யாருமே இல்லை, வீட்டுல எதுவுமே இல்லை. கதவை இருந்தாலும் இவருக்கு ரொம்ப ஒரு அசதியா இருந்ததுனால இவர்கிட்ட இருந்த ஒரு சாவியை வச்சு கதவை திறந்து உள்ள போனா இவங்க வளர்த்துட்டு இருந்த இவங்க குடும்பத்துடைய வளர்ப்பு நாய் மட்டும் இருக்கு. அந்த நாய் மட்டும் இவரை கண்டுபிடிச்சிக்கிட்டு இவர்கிட்ட அன்பா வருது. இவரால ஒண்ணுமே முடியல. அவர் போய் அப்படியே வீட்டுல படுத்துடுறாரு. அந்த வீட்டுல யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே போய் படுத்து நல்லா தூங்கிடுறாரு. காலங்காத்தால ஒரு 4 மணிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வீட்டை தட்டுற சத்தம் கேக்குது. அப்புறம் திடீர்னு கதவை உடைச்சிக்கிட்டு ஒரு 10 நாட்சி ஆளுங்க உள்ள வராங்க. உள்ள இவரை இழுத்து போட்டு கனபரான்னு அடிக்கிறாங்க, நீ ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு எதுவுமே புரியல. இவருக்கு அங்க என்ன இது வரைக்கும் இதுதான் இங்க இருந்த யூதர்களுக்கு இத்தனை நாளா நடந்துட்டு இருந்திருக்கு. அதனாலதான் இவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் போய் இங்க ஒரு காட்டு பகுதியில தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ள வாழ முடியாத நிலைமைதான் எல்லா யூதர்களுக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆனா இவருக்கு எதுவுமே தெரியாததுனால இவர் அப்பாவே அங்க தூங்கிட்டாரு. இவர் வந்தாருன்னு தகவல் கிடைச்ச உடனே நாசிஸ் இவரை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இவருடைய வளர்ப்பு நாயையும், யூத நாய் அப்படின்னு சொல்லி அந்த நாயையும் போட்டு உதைக்கிறாங்க ஒரு நாட்சி. அந்த நாய் இவரை அடிக்கிறத தடுக்க வந்த உடனே அந்த நாயை கொன்னுடுறாங்க சுட்டு. ஆனா இவரை கொல்றது இவங்களோட நோக்கமா இருக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரத்தம் வர மாதிரி பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க. இவரை கொல்றது இவரோட நோக்கம் இல்ல. இவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கூணி குறுக வைக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட சட்டையை கிழிச்சு அவரோட கையில அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை கத்தியால அப்படி கீறி வரைஞ்சு விடுறாங்க. ஸோ எல்லா யூதர்களுக்கும் கையில ஸ்வஸ்திக் சிம்பிளை கத்தியாலேயோ சூட்டாலேயோ கம்பியால சூடு போட்டோ அவங்க வரைஞ்சு விட்டுருக்காங்க, அவங்களால அழிக்க முடியாத மாதிரி. அதுக்கப்புறம் பயங்கரமா இவரை அடிச்சு போட்டுட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு ஜெர்மானியனா இருக்கிறதுக்கு எப்பொழுதுமே பெருமை கொண்டு இருந்தேன். ஒரு ஜெர்மனியில நான் பிறந்திருக்கேன், நான் ஒரு ஜெர்மானியன். ஜெர்மனி எவ்வளவு அருமையான நாடு, எவ்வளவு படித்தவர்கள் நிறைந்த நாடு, எவ்வளவு சட்டப்படி நடக்கக்கூடிய நாடு, எவ்வளவு மனிதாபிமானம் உள்ள நாட்டுப்பற்றுள்ள மனிதர்களால நிரம்பிய நாடு அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வயசுல அந்த 13 வயசுக்கு முன்னாடி அல்லது எப்பொழுதுமே அவருக்கு தன்னுடைய நாட்டை பத்தி அப்படிதான் ஒரு பெருமிதம் இருந்திருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க நாட்டை பத்தி இருக்கக்கூடிய பெருமிதம் தான் இந்த பையனுக்கும் இருந்திருக்கு. அங்க இருந்த எல்லா யூதர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த சிந்தனை ஓட்டம் தான் இருந்திருக்கு. ஆனா அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு என்னை போட்டு அப்படி அடின்னு அடிச்சு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறது அவங்களோட நோக்கமா இருந்தது. அந்த நாஜிஸ் மட்டும் அடிக்கல, இத்தனை நாளா நான் என்னோட நண்பர்கள், என்னுடைய உறவினர்களா பார்த்த பக்கத்துல இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் திடீர்னு இவன் ஒரு யூதன், இவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்துட்டு என்ன அடிச்சாங்க. அந்த நிமிஷத்துல எனக்கு வாழ்க்கை மீதா இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, இந்த மனிதம் அப்படிங்கிற இந்த மனிதர்கள் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, என்னுடைய சுதந்திரம் போயிடுச்சு, என்னோட தன்மானம் போயிடுச்சு, என்னோட சுய மதிப்பீடு போயிடுச்சு. எல்லாமே இழந்து எல்லாமே உரிக்கப்பட்டு
தோலும் உரிக்கப்பட்ட ஒரு நிலையில நாங்க கடந்தேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அந்த நாட்சி படையினரும் அந்த தெருவுல இருக்கக்கூடிய இவர் எப்பொழுதுமே நண்பர்கள்னு நினைச்சு வளர்ந்த அந்த மனிதர்களும் எல்லாருமா சேர்ந்து இவரோட வீட்டை இடிச்சு தரைமட்டமாக்குறாங்க. அப்புறம் இவர் அங்கிருந்து போகும்பொழுதுதான் இவருக்கு தெரிய வருது, எல்லா யூத கோயில்களும், சினகாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யூதர்களுடைய எல்லா கோயில்களும் வீடுகளும் அவங்க வச்சிருந்த கடைகளும், அவங்க ஒரு டாக்டரா இருந்தாங்கன்னா அவங்க இப்ப வச்சிருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே எரிக்கப்பட்டு அழித்து ஒழிக்கப்பட்டு எல்லாம் அந்த ஊரு பூரா இடிபாடுகளால நிரம்பி இருக்குது. இவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த நாஜிக்கள் இப்படி தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிறத விட எது தனக்கு மிக அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னா, நான் யார என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க, என் கூட வேலை செய்யறவங்க, என் கூட படிச்சவங்க, இவங்கெல்லாம் என்னோட மனிதர்கள்னு நான் யாரையெல்லாம் நினைச்சேனோ அவங்க எல்லாருமே சுத்தி நின்று அந்த யூத நாயை அடிச்சு கொல்லு, அந்த யூதனை கொல்லு, சுட்டு கொல்லு அப்படின்னு கைத்தட்டி அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இவர் அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து இன்னொரு நாட்சி கும்பல் வந்து இவர் ஒரு ட்ரக்ல தூக்கி போட்டுக்கிட்டு போய் ஒரு ஜூ மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 30 யூதர்களை தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட கொண்டு போய் இவங்களையும் போட்டு வைக்கிறாங்க. செம்மையா அடின்னு அடிக்கிறாங்க, கத்தி வச்சு கிடிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியுது. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு கமாண்டோ குரூப், ஒரு நாட்சி குரூப் வந்து அங்கிருந்து இவங்களை கூட்டிட்டு போய் பக்கன்வால்ட் அப்படின்னு 38 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வதை முகாம்ல கொண்டு போய் போடுறாங்க. அப்போ எடி ரொம்ப ரத்தம் எல்லாம் போய் ரொம்ப ஒரு சாகர நிலைமையில இருந்ததுனால அவங்கள சில பேரை உயிரோடையும் அவங்க வச்சிருந்துருக்காங்க, எல்லாரையும் கொல்லல. அப்பதானே அவங்கள வச்சு இந்த வேலைகள், அடிமை வேலைகள் எல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதை பத்தி அவர் பின்னாடி விளக்கமா எழுதுறாரு. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு அனுப்பிச்சிருக்காங்க. அங்க ஒரு நர்ஸ் வந்துட்டு, ஒரு ஜெர்மன் நர்ஸ் வந்து இவருக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. ஒரு பேசிக்கான முதலுதவி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தோன்னே இவர் கேட்குறாரு, நான் இங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த நர்ஸ் கேட்குறாங்க, உனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்களா அப்படின்னு. இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ மட்டும் தப்பிச்சு போயிட்டேன்னா உங்க அப்பா அம்மா எங்க இருந்தாலும் அவங்கள தேடி பிடிச்சி கொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவரால் தப்பிச்சு போக முடியல. அங்கிருந்து வைத்தியம் பார்க்கப்பட்டு திருப்பியும் அந்த வதை முகாமுக்கே அனுப்பப்படுறாரு. அவர் திருப்பியும் அந்த வதை முகாமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வதை முகாம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குதிரை தொழுவோம். அங்க ஒரு 30க்கு 40 ரூம்ல ஒரு 300-500 பேர் அப்படியே அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உடைகளும் கொடுக்க மாட்டாங்க. கடுமையான பனியும் கடுமையான குளிரும் நிலவின ஒரு பருவ சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு பிரதேசம். அதுல பாதி பேர் குளிர் தாங்க முடியாமலே செத்து போயிருவாங்களாம். ஸோ ஒரு 20-30 பேர் ராத்திரி தூங்கும் போதெல்லாம் ஒரு 20-30 பேர் சேர்ந்து அப்படியே ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கூட்டமா படுத்துக்கணும். அந்த இன்னொருத்தரோட உடம்புல இருந்து வரக்கூடிய வெப்பம் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்பம். காலையில எந்திரிச்சு பார்த்தா 4-5 பேர் அதுல வரைச்சு செத்து போயிருப்பாங்க. அது போல அங்க இருந்த நாட்சிகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒண்ணு இருந்தது. என்னன்னா, காலங்காத்தால எழுந்த உடனே கதவை திறந்து விட்டு அந்த யூதர்கள் எல்லாம் விலங்குகள் மாதிரி ஓட விடுறது. ஓட விட்டு பின்னாடி இருந்து 4-5 பேரை சுட்டு கொள்றது. மீதி இருக்கிறவங்க எல்லாம் பீதியில உறைஞ்சு போவாங்க. அந்த 4-5 பேரோட உடம்ப வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு, பாரு உன் புருஷன், உன் பையன் தப்பிச்சு ஓடினதுனால சுட்டுட்டோம் அப்படின்னு. அவன் தப்பிச்சு ஓடினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? முதுகுல குண்டடி வாங்கியிருக்கான்ல, அதான் ஆதாரம். அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் அங்க தினம் அங்க இருந்தது. எப்ப வேணாலும் வந்து ஒரு நாட்சி வீரன் வந்து உங்களை போட்டு அடிக்கலாம், உங்களை கத்தியால வெட்டலாம், உங்களை கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்கறதுக்கு ஒரு நாதியும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த வதை முகாம் இருந்ததாக எழுதுறாரு. அவர் நிறைய இதை பத்தி எழுதியிருக்காரு. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்த அந்த வதை முகாம்ல இருந்த யூதர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசு, ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும்னா அது மரணத்தினால மட்டும்தான் கிடைக்கும். ஆனா நீங்க தற்கொலையும் பண்ணிக்க கூடாது. ஒருவேளை தற்கொலை பண்ணிட்டு நீங்க சாகாம போயிட்டீங்கன்னா அவங்க உங்களை அதை விட பயங்கரமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்சிகளோட எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, நீ வாழக்கூடாது, ஆனா நீ சாகவும் கூடாது. நீ எப்படி சாகணும், எப்ப சாகணுங்கிறதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு தான் இருந்தது. அங்க பல பேர் வந்து அங்க இருந்த சுகாதாரமின்மை காரணமாக இன்ஃபெக்ஷன்லயும் செத்து போயிட்டாங்க, குளிர்ல உறைஞ்சு செத்து போயிட்டாங்க, சாப்பாடு இல்லாம செத்து போயிட்டாங்க, பீதினால அந்த பயத்துல உறைஞ்சு செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி தினம் அங்க மரணம் தான். காலையில எழுந்து பார்க்கும்போது உங்க பக்கத்துல இருக்கிறவர் வந்து உயிரோட இருப்பாரா இல்ல பொணமா இருக்காரான்னு உங்களால சொல்ல முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைமை தான்.
அவர் ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி எழுதுறாரு. அங்க ஒரு பல் மருத்துவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த முகாம்ல பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்பக்கத்துல போய் அங்க நீங்க காலை கடன் கழிக்க போக முடியாது. டாய்லெட் எதுவும் கிடையாது. அதான் அங்கெல்லாம் பனி கொட்டி கிடக்கும் இல்லையா, அங்கேயும் போக முடியாது. அங்க ஒரு பெரிய தொட்டி மாதிரி ஒரு மரத்தொட்டி வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல போய் அங்க உட்காந்து உங்க காலை கடனை கழிக்கணும். அதுதான் அங்க இருந்த ஒரு நிலைமை. எல்லாரும் முன்னாடி இருந்தா நீங்க அதை பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பல் மருத்துவர் எங்கிருந்து ஒரு பிளேடு ஒண்ணு வாங்கி அந்த பிளேடை வச்சுக்கிட்டு அவருக்கு இருந்த ஒரு மெடிக்கல் நாலேஜ்னால எந்த நர்வை கட் பண்ணணுமோ ஏதோ ஒரு நரம்ப அவரோட உடம்புல இருந்தக்கூடிய நரம்பை கட் பண்ணிக்கிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டாரு. ஸோ அவரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு, இந்த நரம்பை நான் கட் பண்ணா 17 நிமிஷத்துக்குள்ள என் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியில போய் நான் வந்து மயக்கமாயி விழுந்துருவேன். மயக்கமாயி விழும்போது நான் அப்படியே அந்த தொட்டிக்குள்ள விழுந்துருவேன். அதனால என் உடம்பை எடுக்க முடியாது அவங்களால. நான் சாகிற வரைக்கும் அவங்க என்னை தொட முடியாது அப்படின்னு கணக்கு போட்டு அவருடைய நரம்ப கட் பண்ணிக்கிட்டு அந்த செப்டிக் டேங்க்குள்ள விழுந்துடுறாரு. அப்படி அவர் மரணத்தை வாங்கிக்கிறாரு. ஏன்னா வேற எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவங்க எடுத்துட்டு வந்து காப்பாத்தி அடிச்சு கொள்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வதை முகாம்ல ஒரு பையன் ஒருத்தன் வர, அந்த நாட்சி சோல்ஜர், நாட்சி வீரன் ஒருத்தன், அவன் பேரு ஹெல்மெட்னு பேரு. அவன் திடீர்னு இவரை பார்த்துட்டு வால்டர் அப்படின்னு கூப்பிடுறான். திரும்பி பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலே துப்புறார். ஏன்னா நீ வால்டர், அவன் பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுறான். நீ வால்டர் தானே, நீ ஜூவா, நீ எப்படி யூதனா, நீ யூதன் இல்லையே, நீ ஒரு அநாத பையன் தானே, என் கூட படிச்சவன், இவரோட அந்த காலேஜ்ல படிச்சவன். ஆனா அவன் என்ன பண்றான், இது பாரு என்னால உன்னை இங்க இருந்து காப்பாற்ற முடியாது, ஆனா உனக்கு நான் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போய் அந்த கமாண்டர்கிட்ட, இவன் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சவன், இவன் இந்த மாதிரி தொழில்நுட்ப கல்வி நிறைய படிச்சிருக்கான், இவன் இந்த கருவிகள் செய்யறதுல எல்லாம் இவனுக்கு ரொம்ப திறமை உண்டு, இவனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்புறம் இவர் அந்த தொழிற்சாலைக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கு அனுப்புறாங்க. அங்க போய் கேட்குறாங்க, நீ வந்து இந்த கருவிகள் செய்யக்கூடிய வேலையில பண்றதுக்கு உனக்கு சம்மதமா, நீ உன் வாழ்நாளெல்லாம் இதை பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து பண்றேன் அப்படிங்கிறாரு. வேற என்ன வழி இருக்கு? எடிக்கு இந்த தொழிற்சாலையில வேலை போட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டதுனால, அவர் பொருளாதார ரீதியா உதவியா இருக்கக்கூடிய ஒரு யூதரா இருக்கிறதுனால அவருக்கு 2 நாள் லீவ் கொடுத்து அனுப்புறாங்க. நீ போய் உன் வீட்டுல உன் அப்பா அம்மா கூட இருந்துட்டு வா வேலையில சேர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு. அதனால இவரோட அப்பா வந்து எடியை கூட்டிட்டு போறாரு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படியோ வதை முகாம்ல இருந்து பையன் வெளில வரான்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம வண்டியை திருப்பி வேற பக்கமா ஜெர்மனியை விட்டே வெளியில போயிடலாம், பெல்ஜியம்க்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நம்ம 2 பேருமே பெல்ஜியம்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றேன். பெல்ஜியம் போயிட்டா அப்ப அம்மா தங்கச்சி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ட்ரெயின்ல வந்து நம்மளோட சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க ஜெர்மனியோட எல்லைக்கு போனோடனே அங்க இதுக்குன்னே பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த குழுக்கள்லாம் இருப்பாங்க, அவங்க கடத்தல் குழுக்கள்னு சொல்லலாம். அவங்க வந்து இந்த மாதிரி யூதர்களை கடத்தி கொண்டு போய் ஜெர்மனிக்கு வெளியில விடுறது, அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாம். இவங்களோட வண்டியையும் பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை கொண்டு போய் பெல்ஜியம்ல விடுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பெல்ஜியம் கூட்டிட்டு போய் விடாம நெதர்லாண்ட்ஸ்ல கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னா, பெல்ஜியம்ல இருந்த அரசாங்கம் யூதர்களை திரும்பி ஹிட்லர் கிட்ட ஒப்படைக்கிறதுல ரொம்ப வெறித்தனமா இருக்கல. ஆனா நெதர்லாண்ட்ஸ்ல நீங்க மாட்டினீங்கன்னா திருப்பி உங்களை கட்டாயம் நெதர்லாண்ட்ஸ் ராணுவம் கொண்டு போய் ஹிட்லருடைய நாட்சி கிட்ட ஒப்படைச்சணும், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாங்க. இந்த நெதர்லாண்ட்ஸ்ல போய் சேர்ந்தது இவங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய யூதர்கள் ஒரு 30-40 பேர் அங்க போய் சேர்றாங்க. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப இவங்களுக்கு அடுத்த ஒரு சவால் என்னன்னா, நெதர்லாந்து அரசாங்கத்துக்கிட்டேயும் மாட்டக்கூடாது, நெதர்லாந்து மக்கள் கிட்டயோ அந்த போலீஸ் கிட்டயோ மாட்டக்கூடாது அப்படிங்கிற சிக்கல் இருக்கிறதுனால இவங்க பகல் எல்லாம் ஒளிஞ்சிருந்து ராத்திரியில மட்டும் நடந்து போய் நெதர்லாண்ட்ஸை தாண்டி பெல்ஜியம்க்கு போய் சேர்றாங்க. பெல்ஜியம்ல போயிட்டு இவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு வீடு பார்த்து வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள இவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் தங்கையும் எப்படி இருக்காங்க, அவங்கள வர சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணா, அவங்க அம்மா வீட்டுல போனை எடுத்ததே ஒரு நாட்சி சோல்ஜர் தான் எடுக்கிறான். எடுத்துட்டு என்ன சொல்றான்னா, நீ இப்போ உடனே இங்க வரணும், நீ தப்பிச்சு போனதுனால உங்க அம்மாவை நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்றான். உடனே இவர் வந்து சரி எங்க அம்மாட்ட நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மா வந்து என்ன ஆனாலும் திரும்பி வந்துடாத, திரும்பி வந்தேன்னா உடனே அவங்க கொல்லதான் செய்வாங்க, உன்னையும் விட மாட்டாங்க என்னையும் விட மாட்டாங்க, அதனால திரும்பி வராதேன்னு சொல்றாரு. இவங்க அப்பாவும் அதே தான் சொல்றாரு, நீ திரும்பி போறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஏன்னா அவங்க நாட்சி வந்து யூதர்கள் விஷயத்துல எந்த வார்த்தை, நீ போனதுனால உங்க அம்மா விட்டுருவாங்கன்னு
இதுவும் கிடையாது, அதனால நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அம்மா எங்கேயோ அம்மாவும் தங்கச்சியும் பாதுகாப்பா ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ கொடுத்து கண்டிப்பா இங்க வந்து சேர்ந்துருவாங்க. நீ அங்க திரும்பி போனேன்னா உனக்கும் ஆபத்து அவங்களுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி நீ அங்க போகக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா கண்டிப்பா சொல்லிடுறாரு. ஆனாலும் இவருக்கு மனசே கேட்கல. ஐயோ, நம்மளால அம்மாவும் தங்கச்சியும் ஆபத்துல மாட்டிருக்காங்களேன்னு சொல்லி இவருக்கு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கரெக்டா ஒரு 2 வாரத்துல என்ன ஆகுதுன்னா, இவரை பெல்ஜியம் ஆர்மி வந்து அரெஸ்ட் பண்றாங்க. என்னன்னு சொல்லி கைது பண்றாங்கன்னா, நீ ஒரு ஜெர்மானியன், நீ எங்க நாட்டுக்குள்ள சட்டத்துக்கு புறம்பாக நுழைந்து வசிக்கிறாய் அப்படின்னு சொல்லி கைது பண்றாங்க. இப்ப ஜெர்மனில இவர் இருந்த வரைக்கும் ஜெர்மனி இவரை ஜெர்மானியனா ஏத்துக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஒரு யூதன், நீ ஜெர்மானியன் அல்ல, நீ வந்து ஜெர்மனியனுக்கு ஈக்குவலான ஒரு சமமானவன் அல்ல, அதனால நீ செத்துப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெர்மனியை தாண்டி இவங்க வேற ஏதாவது நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னா எந்த நாடும் இவங்களை ஏத்துக்கல. ஏன்னா எல்லா நாடுகளும் இவங்களை ஜெர்மானியர்களாக தான் பாக்குது. அதனால பெல்ஜியம் அரசாங்கம் இவர்களை நீ ஜெர்மனியுடைய ஒற்றனா இருப்பேன்னு சொல்லி கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அப்ப இவர் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாருன்னா, நீங்க என்ன வந்து ஜெர்மனியன்னு சொல்லி கைது பண்ணி வச்சிருக்கீங்க, நான் வந்து ஜெர்மன் மிலிட்ரிக்கு ஒரு ஒற்றன் கிடையாது, ஏன்னா அவங்களே என்ன கொல்லதான் துரத்திட்டு இருக்காங்க, அவங்க என்ன ஜெர்மானியெல்லாம் ஏத்துக்கல, அவங்க என்ன யூதனாதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. என்னதான் ஹிட்லர் வந்து இன தூய்மைவாதம், ரத்த தூய்மைவாதம் அப்படின்லாம் பேசினா கூட அங்க யூதர்களும் ஏனைய கிறிஸ்துவர்களும் ஜெர்மனியில பல 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 தலைமுறைகளாக ஒன்னா வாழ்ந்தவங்க. அவங்க எல்லாருமே தங்களை ஜெர்மானியர்களா மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஜெர்மனி மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நாடு. அவங்க எல்லாரும் ஒரே மொழி தான் பேசுவாங்க. அதுக்குள்ள பல தலைமுறைகளாக காதல் திருமணங்கள் நடந்திருக்கும், கலப்பு திருமணங்கள் நடந்திருக்கும். அதனால கலாச்சார கலப்பு, ரத்த கலப்பு எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்தது. பாக்குறதுக்கு ஒருத்தர் யூதரா யூதர் இல்லையான்னு உருவத்தை வச்சோ அவங்க பேசுற மொழியை வச்சோ நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களோட மத நம்பிக்கைகளை வச்சு மட்டும்தான் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியுமே வழிய வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. உணவு பழக்கத்துல ஆகட்டும், கலாச்சாரத்துல ஆகட்டும், அவங்களுடைய மொழியிலே ஆகட்டும், மொழி நடை, உடல் மொழி, உடல் எதுலையுமே வித்தியாசம் கிடையாது. அதனால வித்தியாசம் பார்க்க முடியாததுனால பெல்ஜியமை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜெர்மனியை விட்டு வெளியில வந்துட்டா இவங்க ஒரு ஜெர்மானியன். ஆனா ஜெர்மனிக்குள்ள இவர் ஒரு ஜெர்மனியன் கிடையாது, இவர் ஒரு யூதன். இந்த காலகட்டத்துல ஹிட்லருக்கு யூதர்கள் மேலான வெறுப்பு மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகுது. குறிப்பா தப்பிச்சு போன யூதர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து அழிச்சு கொல்லணும் அப்படிங்கிற வெறி அவருக்கு அதிகமாயிட்டே போகுது. அதுலயும் யாராவது படிச்சவங்க, இவரை மாதிரி அந்த தொழில் கல்வி கட்டுறவங்களோ, ஒரு மருத்துவரோ, ஒரு விஞ்ஞானியோ, வேற ஏதாவது படிச்சவங்க தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள விடக்கூடாது, அவங்கள பிடிச்சிட்டு வந்து கொன்னே தீரணும் அப்படின்னு அவர் தன்னுடைய படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க கட்டத்துல இவர் எப்படியோ பெல்ஜியம் சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு வராரு. அதே நேரத்துல அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஜெர்மனியில இருந்து தப்பிச்சு வந்து இவங்க கிட்ட சேர்ந்துக்கிறாங்க. ஆனா ஹிட்லருடைய படைகள் வந்து ஜெர்மானியையும் ஊடுருவி அங்கேயும் வந்து ஆதிக்கத்தை செலுத்த தொடங்குது. அப்ப இவங்க குடும்பமா இப்ப எந்த ஊருக்குள்ள எந்த பகுதியிலையும் வசிக்க முடியாது. அவங்க காட்டு பகுதியில இருக்கிற ஒரு தனியான வீட்டுல, அந்த வீட்டுக்குள்ளேயும் அவங்க வசிக்க முடியாது. ஆட்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, பொருட்களை எல்லாம் மேல போட்டு வைக்கக்கூடிய அந்த இடத்துல இவங்களும் இன்னொரு குடும்பமும் 2 குடும்பமும் சேர்ந்து அங்கதான் வசிக்கிறாங்க. ஆனா இவங்க வெளியில வேலைக்கு போகவோ சாப்பாடு வாங்கிட்டு வரதோ எதுவுமே முடியாது. வெளியில போனா மாட்டிப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் முடி கலர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களோட தங்கை மட்டும் கருப்பு முடியோடு இருந்ததுனால பாக்குறதுக்கு அச்சு அசலாக ஒரு ஜெர்மானிய பெண் போலவே இருக்கிறதுனால அவ மட்டும்தான் வெளியில போயிட்டு ஏதாவது ஒன்றத்தை வாங்கிட்டு வர முடியும். ஆனா எவ்வளவு நாளைக்கு அவளால வாங்கிட்டு வர முடியும்? இவங்க யாராவது ஒருத்தர் வேலைக்கு போனாதானே பணம் கிடைக்கும். அப்படி இருக்கிற நிலையில எடி வந்துட்டு ஒரு வேலை தேடி போறாரு. அங்க ஒரு மெக்கானிக்கல் ஷாப்ல இவர் போய் வேலை கேட்கிறாரு. அங்க இருந்தவர் சொல்றாரு, நீ வேலை செய்யலாம், ஆனா ராத்திரியில மட்டும்தான் நீ வந்து வேலை செய்ய முடியும், என்னால உனக்கு சம்பளமா பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, சிகரெட் வேணா கொடுக்குறேன் அப்படின்னு. இவரும் சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தினம் ராத்திரியில இவர் கிளம்பி போயிடுவாரு. அங்க அந்த மெக்கானிக் வந்து எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு நோட்ஸ், இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு. இவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு அங்க இவருக்கு சம்பளமா வச்சிருக்கிற சிகரெட்டை எடுத்துட்டு வந்துருவாரு. ஆனா இந்த சிகரெட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அங்க 2 குடும்பம் இருக்கு, இவரோட குடும்பம், அந்த இன்னொரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்காங்க. அதனால இவர் இன்னொரு லேடி இவருக்கு வந்து உதவுறாங்க. அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீ அவங்ககிட்ட இருந்து இந்த சிகரெட்லாம் வாங்கிக்கிறேன், என்னோட கடையில வச்சு நான் விற்பனை பண்ணிக்கிறேன், இதுக்கு பதிலாக நான் உனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் டெய்லி தரேன் அப்படின்னு. அப்போ இவங்க கிட்ட இருந்து அந்த அம்மா கிட்ட இருந்து இவர் கொண்டு போய் இந்த சிகரெட்டை கொடுத்துட்டு ஒரு 4-5 உருளைக்கிழங்கை வாங்கிட்டு வருவாரு. அந்த உருளைக்கிழங்கை
உப்பு போடாமல் வேக வச்சு இவங்க அம்மா எல்லாருக்கும் பங்கிட்டு தருவாங்க. அதுதான் அங்கே இருந்த எல்லாருக்குமான உணவு. அப்படி ஒரு நாள் இவர் வேலைக்கு போயிட்டு காலையில் திரும்பி வரும்பொழுது பார்த்தா அங்கே 2 நாசி சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த எடியோட குடும்பத்தில் இருந்த எல்லாரையும் ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க. எடியையும் பிடிச்சி அடித்து ட்ரக்கில் தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவரோட மொத்த குடும்பத்தையும் இன்னும் நிறைய யூதர்களையும் கிட்டத்தட்ட 15,000 யூதர்கள், அதாவது ஜெர்மனிலேருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போய் ஒரு உயிர் வாழலாம் அப்படின்னா தப்பிச்சு போனவங்க எல்லாரையும் ஹிட்லர் விடாமல் துரத்தி பிடிச்சி, எந்த நாட்டுக்கு நீங்கள் போயிருந்தாலும் துரத்தி பிடிச்சி ட்ரெயினில் போட்டு திருப்பியும் ஜெர்மனிக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறார். கிட்டத்தட்ட 15,000 பேர் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி உள்ளே போகிறாங்க. அந்த இடம்தான் ஆஸ்விட்ச். இந்த வதை முகாமில் சேர்ந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உடைகளை எடுத்துருவாங்க. இங்கே உடை இல்லாமல் தான் இருக்கணும் எல்லா நாளும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும்போது உடை இல்லாமல் தான் இருக்கணும். ஒரு இடத்துல போட்டு உங்களை அடைச்சி வச்சிருவாங்க. உங்ககிட்ட தங்கமோ பணமோ வேறு என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ எல்லாமே அவங்க எடுத்துருவாங்க. அப்படியே நீங்கள் எதாவது வச்சுருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்களே எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அதில் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை நாசிஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போட்டு உங்களை அடைச்சி வச்சுருவாங்க. நீங்கள் அங்கே தான் கிடக்கணும். ஏன்னா நீங்கள் உடை கொடுத்தா தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவீங்கிறதுனால உடை இல்லாமல் தான் இருக்கணும். உங்களை வேலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது மட்டும், அதாவது இந்த கல் உடைக்கிற வேலை, கட்டடம் கட்டுற வேலை, இல்லை தொழிற்சாலை சார்ந்த வேலை, இன்னும் மருத்துவர்கள் மருத்துவ படிப்பு படித்தவங்க அவங்களுக்கான வேலைகள், அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடை கொடுத்து உங்கள் உடம்புல அப்படியே உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் ஒரு கோணிப்பையை உங்களுக்கு உடையாக கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கோணிப்பையை போட்டுக்கலாம். அதே கோணிப்பை மாதிரி ஒன்றத்தை சுருட்டி காலில் நீங்கள் சுருட்டி வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய பனி படர்ந்த பிரதேசத்தில் நடந்து போகணும் இல்லையா, இதுதான் நிலைமை. முக்கியமாக உங்கள் பேரை எடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு பேர் கிடையாது, உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. எடியோட நம்பர் என்னன்னா 1723338. அதுதான் அவருடைய எண். அதை வச்சு தான் அவரை கூப்பிடுவாங்க. அதுதான் அவருடைய அடையாளம். பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பொதுவாக அவங்ககிட்ட இருந்து என்னத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரோ அல்லது உங்கள் உடையோ அல்லது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பொருட்களோ உங்களுடைய சுயமரியாதையோடைய சம்மந்தப்பட்ட ஒரு அடையாளங்கள் இல்லையா, அதை எடுக்கிறாங்க. அவங்க பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட உங்கள் சுய அடையாளத்தை, உங்கள் சுயமரியாதையை பறித்து உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கூனி குறுக வச்சு ஒரு ஒரு விலங்குடைய நிலைக்கு உங்களை தள்ளி, பத்தியா ஒரு விலங்கை தான் கொல்றோம், விலங்கு தான் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இன்னும் ஒரு கெட்டிப்படுத்திக்கிட்டே போகிறது தான் ஹிட்லருடைய மிக முக்கியமான ஒரு உளவியல் தந்திரமாக இருந்தது. அந்த வதை முகாமை சுற்றி முள் வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க, கரண்ட் ஷாக் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை பிடிச்சி நீங்கள் தப்பிச்சு போக முடியாது, கரண்ட் ஷாக் அடித்து சேர்த்து போயிடுவாங்க. அதில் பல பேர் ஓடி போய் அதை பிடிச்சி, அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு தன் உடம்புல மின்சாரத்தை பாய்ச்சிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதையும் இவர் தினம் 4-5 பேராவது அதில் போய் விழுந்து அந்த முள்வேலியில், அந்த கரண்ட்டு மின்சாரம் பாய்ச்சப்பட்ட முள்வேலியில் போய் விழுந்து 4-5 பேராவது தினமும் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த மரணம் மட்டும்தான் அங்கேருந்த அந்த யூதர்களுக்கான ஒரே விடுதலையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் அடுத்த நாள் அங்கேருந்த ஒரு நாஜி சோல்ஜர்கிட்ட எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே போயிருக்காங்க, என் தங்கச்சி எங்கே அப்படின்னு கேட்டோடனே அந்த ஆள் அங்கே தூரத்தில் இருக்கிற ஒரு கட்டடத்தை காமிக்கிறான். அதில் பார்த்தா மேலேருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தான் அவங்க அப்பா போயிருக்காரு, இந்நேரம் மேலே போய் சேர்ந்துருப்பாரு. அங்கே போனவங்க எல்லாரும் அப்படியே அந்த விஷவாயை தாக்கி சேர்த்துருவாங்க. அவங்க அம்மாவை அந்த நெருப்பு குழியில் தூக்கி போட்டிருப்பாங்க, அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு தான் நான் முதல்ல நான் ஒரு அனாதை ஆனேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அன்னைக்கு என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு ப்ராப்பராக கூட அவங்கக்கிட்ட பேசி வழி அனுப்பலை. அவங்க கடைசி நேரத்தில் அவங்கக்கிட்ட பேசக்கூட முடியல, எங்கள் அப்பா கிட்ட பேசக்கூட முடியல. அப்படியே எங்களோட குடும்பம் செதஞ்சு போய் நான் அனாதையாயிட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் இன்னைக்கே போய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட, உங்களுடைய அன்பானவங்க கிட்ட, உங்கள் உறவுகள் கிட்ட நீங்கள் அவங்கள எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத இன்னைக்கே பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை இன்னைக்கு வேணாலும் மாறலாம் அப்படின்னு அவர் நம்மளுக்கு சொல்கிறார். அதில் அவருக்கு நடந்த ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, அவருடைய கசின், அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர் அந்த
முகாமில் வந்திருக்காரு. கர்ட்டுன்னு சொல்லி அவருக்கு பேர். அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா அந்த பையனை வந்து தன்னோட சொந்த மகன் மாதிரி பார்த்தாங்க. நான் அவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், அவனும் என்னை பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டான். நாங்கள் 2 பேரும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், எனக்கு நான் இருக்கேன், அவனுக்கு எனக்கு அவன் இருக்கான், அவனுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த நினப்பு மட்டும்தான் எங்கள் 2 பேரையும் அங்கே வந்து வாழ வச்சுது. நான் எதுக்காக வாழணும்னா நான் இவனை பார்த்துக்கிறதுக்காக வாழணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவன் எதுக்காக வாழணும்னா நான் இவனை பார்த்துக்கிறதுக்காக வாழணும் அப்படின்னு அவன் நினைச்சான். அதனால நாங்கள் 2 பேரும் எப்பவுமே எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிஞ்ச அளவு சாப்பாடை வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தர் கொடுப்போம். அந்த மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம். அந்த அன்பு, அந்த பையன் எனக்காக இருக்கான், அவன் எனக்காக ஒருத்தன் இருக்கான், எனக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த அன்பு மட்டும்தான் என்னோட உடலை வந்து அங்கே இயக்கிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு அங்கே கிடைச்ச சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பனியில உடை கிடையாது, எந்த ஒரு வெப்பமும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு காஃபி, அப்படியே தண்ணி மாதிரி ஒரு காஃபி மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு கிடைக்கும். இல்லை என்னைக்காவது முடிஞ்சதுன்னா ஒரு பயங்கர தண்ணியான ஒரு கஞ்சி கிடைக்கும். இந்த உணவை வச்சு யாரெல்லாம் உயிர் வாழ்ந்தாங்களோ அவங்க எல்லாம் உயிர் வாழ்ந்தாங்க, மற்றவங்க எல்லாம் செத்துட்டாங்க. இந்த உணவு கூட எதுக்காக கொடுத்தாங்கன்னா, இந்த உணவையாவது கொடுத்து அவங்கள உயிரோட வச்சிருந்தாதான் அவங்க கிட்ட வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஸோ இந்த உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் அவங்க வந்து வேலை செய்யணும். அதுதான் அந்த தொழிற்சாலை வரைக்கும் நடந்து போய், அந்த குளிரில் நடந்து போய் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு வரணும். அதுதான் அங்க இருந்து எல்லாருக்குமே அதுதான் நிலைமையா இருந்தது. எல்லாரும் வேற வேற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த பையன் எடி வந்து இந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்ததுனால இந்த கருவிகள் தயாரிக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காஃபியை குடிக்கும் போது இவருக்கு என்ன தோணுதுன்னா, என்ன காஃபில ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. உடனே இவர் அந்த சமையல் ரூமுக்கு போய் அங்க சமைக்கிறவங்க கிட்ட, என்னங்க காஃபில ஏதோ ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்க அந்த சமையல் ரூம்ல சமைச்சிட்டு இருந்தவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஆமா, காஃபில வந்து நாங்க தினமும் புரோமைடு அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை கலக்கிறோம். இந்த புரோமைடு வந்து ஆண்மை குறைவை, அந்த இனப்பெருக்க மண்டலம், ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை வந்து அது பாதிச்சு அவங்க இனப்பெருக்கம் பண்ணாம தடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோடனே பையனுக்கு ஒரே ஷாக்கு. எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு கேட்டோடனே, நான் ஜோக் அடிக்கிறியா, அந்த டப்பா இருக்கு பாரு, அது திறந்து அதில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுருவேன் அப்படிங்கிறார். அன்னிலேருந்து இவர் காஃபி குடிக்கிறத கூட விட்டுட்டாராம். இருக்கிற ஒரே ஒரு உணவு இந்த சூடாக கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் காஃபி தான். ஆனால் இவர் அதையும் குடிக்காம விட்டாரு. அந்த காஃபியை குடிச்சு நிறைய பேருக்கு அதுலேருந்து பின்னால அந்த வதை முகாம்லேருந்து உயிர் பிழைச்சு வந்தவங்களுக்கு கூட குழந்தை பெருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவரோட கர்ட்டோட வாழ்க்கை அங்க அப்படி போயிட்டு இருக்கு. அப்போதான் 1945 வருஷம் ஜனவரி 18வது நாள் ஒரு செய்தி வருது. அது என்னன்னா, அமெரிக்க படைகள் ஜெர்மனிக்குள்ள ஊடுருவிடுச்சு, அவங்க நாஜியை பிடிக்க போறாங்க, அவங்க நாஜிகள் எங்க இருந்தாலும் இந்த வதை முகாம்களுக்கெல்லாம் தேடி வந்து அவங்கள பிடிக்க போறாங்க அப்படின்னு செய்தி வருது. அப்போ இவங்க எல்லாரையும் இந்த வதை முகாம்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த நாஜிஸ் எல்லாரையும் நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பயங்கர குளிர், உணவும் இல்லை, உடலும் இல்லை, எல்லாம் அப்படியே எலும்பு கூடிகளா நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அங்க அந்த கட் சொல்றாரு, என்னால் இதுக்கு மேல முடியாதேடி, என்னால் ஒரு அடி கூட நான் நடக்க முடியாது, நான் வேணா செத்து போயிடுறேன் அப்படின்னு. அப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அங்க இருந்த ஒரு இடத்துல, ஒரு வீட்டுக்குள்ள இருந்த ஒரு இடத்துல இந்த கர்ட்டை ஒளிச்சு வச்சுட்டு மூடி வச்சுட்டு நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு திருப்பியும் இவர் மற்றவர்களோட சேர்ந்து இவர் நடக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து இவர் அந்த படைகள்ல இருந்து தப்பிச்சு இந்த பெரிய பெரிய குழாய்கள் மூலமா தண்ணி எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுக்குள்ள இவர் ஒரு கட்டையை பிடிச்சிட்டு அந்த குழாய்களுக்குள்ள விழுந்து எங்கேயோ போய் தப்பிச்சு போறாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு எங்க போறது என்ன பண்றேன்னே தெரியல. எந்த வீட்டுக்கு கதவை தட்டினாலும் யார் வேணாலும் எதிரியா இருக்கிறதுக்கு, யார் வேணாலும் ஜெர்மானியனா இருக்கிறதுக்கு, நாச்சி கிட்ட பிடிச்சு கொடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நடந்து இவர் ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய் அங்கேயே கிடக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் பார்க்கும்போது ஒரு ட்ரக் வந்துருக்கு. அமெரிக்க கொடிய பறக்க விட்டபடி ஒரு இராணுவ ட்ரக் வருது. இவர் அந்த ட்ரக்கு கிட்ட போனோடனே அவங்க வந்து இவர் அப்படியே தூக்கிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இவருக்கு ஒரு பெட்டு கொடுத்து படுக்க வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி மருத்துவ உதவிகள்லாம் செய்கிறாங்க. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா வந்து ஜெர்மனிக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்குது. ஹிட்லர் வந்து தூக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஒரு 6 வார காலம் எடுக்குது.
இவர் வந்து இந்த மருத்துவமனையிலே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனா இவரோட உடல் வந்து அந்த சாப்பாடை எடுத்துக்கல. ஏன்னா இத்தனை வருஷ காலமா அங்க சாப்பாடே இல்லாம கடந்ததுனால இவரால் சாப்பிடவே முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சமா உடம்பு தேர்ன உடனே அவங்க இவருக்கு ஒரு செட்டு உடையும் கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புறாங்க. இவர் அங்க இருந்து தப்பிச்சு வந்து அதோட ஜெர்மனிக்கும் அவருக்குமான தொடர்பு முடிஞ்சு போகுது. அவர் ஜெர்மனியை தாண்டி வந்து பிரசல்ஸ்குள்ள வந்து பெல்ஜியம்குள்ள வந்து திருப்பியும் தஞ்சமாகிறார். அப்போ இவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையோட வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, அவர் கர்ட்டை சந்திக்கிறாரு. இதே விஷயத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வதை முகாம்ல இவரோட தங்கச்சியும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா இவங்க தங்கச்சியை போய் பார்த்து பேசவோ எதுவும் பண்ணவோ முடியாது. ஏன்னா இவங்க தங்கச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா நார்த்தீஸ் வந்து அதை வச்சு விளையாடுவாங்க. பாரு உன் தங்கச்சியை நான் கொல்ல போறேன், இல்லை உன் அண்ணனை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் மேலேயும் அந்த விஷயத்த பண்ணுவாங்கங்கிறதுனால எப்பயாவது அவரோட தங்கச்சியை பார்த்தா தலையை அசைக்கிறது, அதோட மட்டும்தான் பார்த்துக்கலாம் 2 பேரும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் நிம்மதி. பேசினா கூட பிரச்சனை ஆயிடும், பேசினா கூட அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏன் பேசுறாங்க, இவங்க உறவுகளா இருப்பாங்களோ அப்படின்னு. ஸோ அதனால அதுதான் அங்க இருந்த நிலைமை. அதுக்கப்புறம் இவர் கர்ட்டை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு தங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா காணாம போனவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களோட உறவுகளை தேடி பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி இவங்க தங்கச்சிக்காக இவங்க விளம்பரம் கொடுக்கும் பொழுது இவங்க தங்கச்சியும் ஒரு இடத்துல உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க தங்கச்சியும் கூட்டின்னு வந்து இவங்க அவங்களோட வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க, சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, என்னால யாரையுமே நம்ப முடியல. இப்ப யாரெல்லாம் இவங்க கூட இருக்காங்களோ, பக்கத்து வீட்டுக்காரனா, நண்பனா, வேலை செய்யற இடத்துல பழகக்கூடியவங்களா யாரெல்லாம் இருக்காங்களோ, இவங்கள யார் வேணாலும் ஒரு கொலாபரேட்டரா இருக்கலாம், நாஜியினுடைய ஒற்றரா இருக்கலாம், யார் வேணாலும் நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா அதுதான் அங்க இருந்த நிலைமை. இவங்க நிலைமை அப்படிதான் இருந்தது. ஜெர்மனியில அவங்க இருக்கும் பொழுது சாதாரணமாக நண்பர்களாக, உறவினர்களாக, பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தவங்களா திடீர்னு பார்த்தா ஒரு கொலை வெறி பிடிச்ச எதிரியா மாறிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நிலையினால ஏற்பட்ட பாதிப்புங்கிறது இவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. அதனால நிறைய யூதர்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் அமெரிக்காக்கிட்ட இருந்து கிடைச்சதுக்கு பின்னாடியும் கூட நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. அல்லது பிரசல்ஸ்லேயோ, பிரிட்டிஷ்லேயோ, பிரான்ஸ்லேயோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருந்தாலுமே கூட அவங்களால தாங்க முடியல, யாரையுமே நம்ப முடியல. அவங்க நிறைய அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்போதான் அந்த இவங்க இருந்த ஊர்ல அந்த பிரசல்லையும் 2 சின்ன பெண்கள், யூத பெண்கள் வந்து ஒரு பாலத்துல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள வந்து அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு மனநல காப்பகத்துக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு இவங்க ஒரு செய்தியை படிக்கிறாங்க. இவங்க உடனே போயிட்டு நீங்க அனுப்பாதீங்க, நாங்க அவங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிறோம், நாங்க அவங்கள பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இவங்க இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுக்கிறாங்க, அவங்க வீட்டிலே வச்சுக்கிறாங்க. நாங்களும் உனக்கு அண்ணன் மாதிரி தான்மா, நீ இங்கேயே இருக்கலாம், என்னோட தங்கச்சியோட சேர்ந்து நீங்க 2 பேரும் எனக்கு தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பெரிய பிரச்சனையில எத்தனை பேருக்கு என்னால உதவி செய்ய முடியும்னு தெரியல, ஆனா இந்த 2 பேருக்கு எங்களால முடிஞ்ச உதவிய நாங்க செய்யணும் அப்படின்னு அந்த நேரத்துல நினைச்சோம். ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃபை டச் பண்ணுங்க அப்படிங்கிறது அவர் நம்மளுக்கு கொடுக்குற இன்னொரு ஒரு செய்தி. அங்கதான் அதுக்கப்புறம் அவருடைய வருங்கால மனைவியை சந்திக்கிறாரு. அவங்க 2 பேரும், அவங்களும் ஒரு யூத பெண்மணி தான், ஆனா அவங்க வந்து எந்த ஒரு நாஜி கேம்புக்கும் போகல. அவங்க எப்படியோ தப்பிச்சு இன்னொருத்தர் ஒரு ஜெர்மானிய குடும்பத்தோடைய ஒரு பாதுகாப்புனால அவங்க உயிரோட இருந்திருக்காங்க. அவங்ககிட்டயும் சொல்றதுக்கு பல கதைகள் இருக்கு. அவங்களையும் வந்து எப்படியாவது மாட்டி விட்டுடணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வேலை செஞ்ச கம்பெனிலேயே அந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைச்ச இன்னொருத்தர் வந்து இவனை எப்படியாவது நம்ம இவ்வளோ மாட்டி விட்டுட்டா அந்த ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதனால அவங்களும் பல வருட காலம் பதுங்கி வாழ்ந்து திருப்பியும் இப்போ ஹிட்லருடைய வீழ்ச்சிக்கு பிறகு வேலைக்கு வந்தவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடைக்குது. அவர் ஆஸ்திரேலியா போறாரு. அவரோட கசினுக்கும் வேலை கிடைச்சி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவரோட தங்கையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாருமே இப்போ வேற வேற நாடுகள்ல தனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைகளை அமைச்சுக்கிட்டு வாழ்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எனக்கு வந்து
குழந்தைகள் இருக்காங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு நான் உயிரோட இருக்கேன்ல, இதை விட ஒரு மகிழ்ச்சிங்கிறது வேற என்ன வேணும்? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கும் பொழுது என்னுடைய உறவுகளை பார்க்க முடியுது, உறவுகள் சூழ வாழ முடியுது. இதுதான் பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை உணரக்கூடிய, இப்ப நம்ம எல்லாருக்குமே தான் அது கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, நமக்கு உறவுகள் இருக்காங்க. ஆனா இதை தாண்டி நாம வேற எங்கேயோ ஒரு விஷயத்துல மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர் கடந்து வந்த பாதையோட ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கிறது பெரும் மகிழ்ச்சி. இது எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, நான் தான் உலகத்தினுடைய மிக மிக மகிழ்ச்சியான மனிதன். விடுதலை விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. எதுல இருந்து விடுதலை? எதுல இருந்து விடுதலை? எந்த விடுதலை அடைஞ்சிட்டா விடுதலை அப்படின்னா, நான் இது நாள் வரைக்கும் தூக்கி சுமந்துட்டு இருந்த அந்த வலி, வேதனை, அந்த எண்ணம் அப்படிங்கிற அந்த சிறையிலிருந்து நான் விடுதலை அடையிறது தான் உண்மையான விடுதலை. எனக்குன்னு 4 உறவுகளும் 4 மனிதர்களும் எனக்கு கிடைச்சு அவங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய அந்த மனப்பக்குவம் எனக்கு வந்தா அதுதான் உண்மையான விடுதலை, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறார். ஸோ உங்களுக்கு கோபம் இருக்கு, உங்களுக்கு செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்கு, வீரியம் இருக்குன்னா உண்மையிலேயே சமூகத்துல நடக்கிற குற்றங்களை எதிர்த்து குரல் கொடுங்க, அதுக்கு எதிராக போராடுங்க, அங்க போய் உங்க கோபத்தை காட்டுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய, உங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்கள்கிட்ட அனாவசியமா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, அவங்களோட அன்பு காட்ட பழகுங்க அப்படிங்கிறது தான் அவரு நமக்கு இந்த புத்தகம் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. நாம எல்லாருமே ரொம்ப எளிதா மற்ற ஜாதிக்காரங்களை, மற்ற மொழிக்காரங்களை, மற்ற இனத்துக்காரங்களை பத்தி இவங்க எல்லாம் இப்படிதான், இந்த மதத்துக்காரங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க, இந்த மொழிக்காரங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க, இந்த ஜாதிக்காரங்கனாலே இப்படிதான் இருப்பாங்கன்னு ரொம்ப ஒரு சட்டிலா இந்த மைக்ரோ அக்ரஷன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவங்க கிட்ட நம்ம சண்டைக்கு போக மாட்டோம். ஆனா அவங்கள பத்தியான இந்த மாதிரியான கருத்துக்களை நாம வளர்த்துக்கிறதும், அதை ரொம்ப சர்வசாதாரணமா மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதும், சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்துக்கிறதும் ரொம்ப சாதாரணமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெருசா பூதாகரமாயி பல தலைமுறைகளுக்கு பிறகு எப்படி போய் வெடிக்கும்னா இப்படிதான் போய் வெடிக்கும். நாம இந்த மாதிரி சாதாரணமாக மற்றவர்களை பத்திய பகிரக்கூடிய வெறுப்பு கருத்துக்கள்னால ஒரு நாள் நம்ம பிள்ளைகள், நம்ம சந்ததிகள் இந்த மாதிரியான ஒரு போர்க்களை அவள வாழ்க்கையில மாட்டிட்டு முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அதுல இருந்து ஒரு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. நாம இப்படி பரப்பிட்டு இருந்தா அங்கதான் போய் அது முடியும் அப்படிங்கிறது தான் நாம இந்த மாதிரியான மனிதர்களுடைய, இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சம்பவங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணுங்க, மற்றவங்க கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச இளம் பிள்ளைகள், மாணவர்கள், அவர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த புத்தகத்தை உங்களால முடிஞ்சா ஒரு தடவை வாங்கி படிச்சு பாருங்க. எடியோடைய பேச்சுக்கள்லாம் யூடியூப்ல இருக்கும், அதை தயவு செஞ்சு கேட்டு பாருங்க. இதை நாம கேட்க கேட்க நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நாளும், நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு பொக்கிஷமானது, அதை நாம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், எப்படி அதை செரிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் நமக்குள்ள ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். திரும்ப உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.